நம்ம வாழ்க்கையில் நம்ம யூஸ் பண்ணுற வேர்ட்ஸ் எவ்வளோ முக்கியம் அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம வார்த்தைகளுக்கு நிச்சயமாக சக்தி இருக்குது. இதை ஒரு உதாரணத்தோடு ஆரம்பிக்கிறேன். ஒரு ஸ்கூலில் டீச்சர் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட சொல்கிறாங்க, கத்தாதீங்க, ஓடாதீங்க, பேசாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் கத்திட்டு தான் இருக்காங்க, ஓடிட்டு தான் இருக்காங்க. இதில் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் மேலே தப்பு கிடையாது, டீச்சர் மேலே தான் தப்பு. ஏன்னா அவங்க சொல்லும்போதே கத்தாதீங்க, ஓடாதீங்க அப்படின்னு நெகட்டிவான வேர்டு தான் யூஸ் பண்ணுறாங்க. நம்ம சின்ன வயசுலேருந்து எந்த மாதிரியான வார்த்தைகளை கேட்டு வளர்ந்துருக்கோமோ அதுதான் நம்ம ஆழ் மனசில் பதிஞ்சிருக்கோம். ஆழ் மனசில் என்ன விஷயங்கள் இருக்கோ அதுதான் நம்ம வாழ்க்கையாக மாறுது. அவங்கக்கிட்ட இப்படி சொல்கிறதுக்கு பதிலாக அமைதியாக இருங்க, ஒரு இடத்துல உட்காருங்க அப்படின்னு சொல்லலாம். நம்ம ஆழ் மனசில் என்ன விஷயங்கள் இருக்கோ அதை தான் நம்ம பிரெயின் நம்மக்கிட்ட எடுத்து கொடுக்கும். இப்போ நம்ம கத்தாதீங்க அப்படின்னு சொல்லும்போது இப்போ கத்தணும் அப்படின்றது தான் நம்ம மைண்டுக்கு ஞாபகம் வரும். இப்போ உங்களுக்கு ஒரு டெஸ்ட் வைக்கிறேன். கருப்பு கலரில் அழகாக ஒரு கார் இருக்குது, ஒரு பிளாக் கலர் வாட்ச் இருக்குது, ப்ரௌன் கலரில் அழகாக ஒரு நாய்க்குட்டி இருக்குது. இப்படி நான் சொல்லும்போது அந்த இமேஜ் டக்குன்னு உங்கள் மைண்டுக்கு வந்துட்டு போயிருக்கும். இப்போது பீச்சில் ஒரு வெள்ளை குதிரை ரொம்ப வேகமாக ஓடிட்டுருக்கு, அதை பார்க்காதீங்க. உங்ககிட்ட ஒரு மொபைல் ஃபோன் இருக்குது, அதை பார்க்காதீங்க. இப்படி நான் சொல்லும்போது இப்போ நான் பார்க்காதீங்கன்னு தான் சொல்கிறேன், ஆனால் உங்கள் மைண்டுக்கு அந்த இமேஜ் வந்துட்டு போயிருக்கும். இதே மாதிரி தான் நம்ம ஆழ் மனசில் என்ன விஷயங்கள் பதிஞ்சிருக்கோ அதை தான் நம்ம மைண்டு ஃபோர்ஸ் பண்ணி நம்மக்கிட்ட கொண்டு வந்து கொடுக்கும். நம்ம ஆழ் மனசுக்கு எது உண்மை எது பொய்ன்னு தெரியாது. நம்ம அடிக்கடி சொல்கிற வார்த்தைகள் தான் அது உண்மைன்னு நினச்சி மாற்ற முயற்சி செய்யும். இதைத்தான் வாக்கு பலிதம் இல்லைனா லா ஆஃப் அட்ராக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். நீங்கள் இன்றைக்கி பேசுகிற வார்த்தைகள் தான் உங்களோட நாளையை தீர்மானிக்குது அப்படின்னு சொன்னால் நம்புவீங்களா? என்னால் இது முடியாது அப்படின்னு நீங்கள் ஒவ்வொரு முறை சொல்லும் போதும் அதை உங்கள் மூளை அப்படியே ஏற்றுக்குது. வார்த்தைகள் வெறும் ஒலி மட்டும் இல்லை, அது ஒரு ஆற்றலும் கூட. நான் அதிர்ஷ்டம் இல்லாதவன் அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக நான் ஒவ்வொரு நாளும் கற்றுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லுங்கள். பயப்படாத அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக தைரியமாக இரு அப்படின்னு சொல்லுங்கள். லேட்டாக வராத அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக சீக்கிரம் வா அப்படின்னு சொல்லுங்கள். உங்களுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா, ஜப்பானில் மசாரு எமோட்டோ அப்படின்ற ஒரு சயின்டிஸ்ட் இருந்தார். அவர் தண்ணியில் ஒரு ஆராய்ச்சி பண்ணார். 2 கிளாஸில் தண்ணி வச்சுட்டு ஒரு கிளாஸ் கிட்ட போய், நீ ரொம்ப அழகாக இருக்க, எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு, உன்னால் நான் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கேன் அப்படின்னு நல்ல நல்ல வார்த்தைகளை சொல்லி அதுக்கிட்ட பேசுகிறாரு. இன்னொரு கிளாஸில் இருக்க தண்ணிக்கிட்ட, எனக்கு உன்னை பிடிக்கவே இல்லை, நீ ரொம்ப மோசமாக இருக்க, கேவலமாக இருக்க, நான் உன்னை ரொம்ப வெறுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. கொஞ்ச நேரம் கழித்து மைக்ரோஸ்கோப் வச்சு அதை டெஸ்ட் பண்ணும்போது நல்ல நல்ல வார்த்தைகளை கேட்ட தண்ணி ஒரு அழகான ஷேப்பில் மாறி இருக்கு. எதிர்மறையான வேர்ட்ஸை யூஸ் பண்ண அந்த தண்ணி பார்க்கவே ரொம்ப மோசமாக ஒரு டிஃப்ரெண்ட்டான கலரில் இருந்திருக்கு. நம்ம உடம்புல 70% தண்ணி தான் இருக்குது. நம்ம பேசுகிற ஒவ்வொரு விஷயங்களும் நம்மளோட ஆரோக்கியத்தை பாதிக்கும். இனிமேலாவது குறை சொல்கிறத விட்டுட்டு நல்ல நல்ல வேர்ட்ஸை யூஸ் பண்ணுங்கள். டெய்லியும் காலையில் எழுந்ததும் அஃபர்மேஷன் சொல்லுங்கள். நான் ரொம்ப நல்லா இருக்கேன், நான் சந்தோஷமாக இருக்கேன், இந்த நாள் எனக்கு சூப்பராக அமையும் அப்படின்னு சொல்லுங்கள். எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, எனக்கு இது தெரியாது, எனக்கு இது வராது, வாய்ப்பே இல்லை அப்படின்ற வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறது நிறுத்துங்க. அதுக்கு பதிலாக நான் ட்ரை பண்ணுறேன், கற்றுக்கிறேன், அந்த மாதிரியான வேர்ட்ஸை யூஸ் பண்ணுங்கள். நெகட்டிவாக பேசுகிறத விட்டுட்டு நல்ல நல்ல வார்த்தைகளை யூஸ் பண்ணுங்கள். நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க, எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு, காட் பிளெஸ் யூ அப்படின்னு சொல்லும்போது அந்த வார்த்தை உங்களை தான் சேருது. நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அந்த விஷயம் உங்கள் ஆழ் மனசில் பதியுது. நம்ம ஆழ் மனசுக்கும் இந்த பிரபஞ்சத்துக்கும் ஒரு தொடர்பு இருக்குது. நம்ம ஆழ் மனசில் என்ன விஷயம் இருக்கோ அதுதான் நம்ம வாழ்க்கையாக மாறுது. நீங்கள் பாசிட்டிவாக சொல்கிறத விட்டுட்டு எனக்கு ஒன்று பிடிக்கலை, நான் உன்னை ரொம்ப வெறுக்கிறேன், நீ நல்லா இருக்க மாட்ட அப்படின்னு சொல்கிற வார்த்தைகள் நம்ம ஆழ் மனசில் தான் பதியும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம ஆழ் மனசில் என்ன இருக்கோ அதுதான் நம்மளோட வாழ்க்கையாக மாறும். இனிமேலாவது நல்ல வார்த்தைகளை யூஸ் பண்ணுங்கள். உங்கள் அன்பை எல்லாருக்கும் அள்ளி அள்ளி கொடுங்க. உங்ககிட்ட பேசினா சந்தோஷம் கிடைக்கிது அப்படின்னு மற்றவங்க சொல்கிற அளவுக்கு நடந்துக்கோங்க.